ஜம்பவா நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு தமிழகத்தில் ரொம்ப பரவலாக வந்து போய்கிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கருப்பு கொடியெல்லாம் ஏற்றி தங்களுடைய எதிர்ப்பை வந்துட்டு காட்டியிருந்தாங்க. முதல்ல டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு பார்வை பார்த்துடலாம். மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, தொகுதிகள் வந்துட்டு கூடவோ குறைக்கவோ செய்யலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அப்போ ஒரு 70s பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையை வந்துட்டு குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. அதை வந்து தென் மாநிலங்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்து அதை கையாண்டாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு முன்னெடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 கிலோ அரிசியும் கூட பணமும் எல்லாம் கொடுத்து வந்துட்டு அதை வந்து இன்னும் வந்து பூஸ்டப் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் காரணமாக தமிழகத்தில் மக்கள் தொகையானது ரொம்பவுமே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தது. ஆனால் அதே சமயம் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எந்த விஷயங்களையுமே அவங்க முன்னெடுக்கவே இல்லை. ஸோ அங்கே மக்கள் தொகையானது ரொம்ப அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் தொகுதிகளை வந்துட்டு மறுசீரமைப்பு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதன்படி வந்துட்டு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. இதனால நமக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மூலமா வந்துட்டு திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய 39 இடங்கள், புதுச்சேரி மாநிலத்தோட சேர்த்தா கிட்டத்தட்ட 40 இடங்கள், அந்த 40 இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பயங்கரமாக அடி வாங்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கான வந்து மக்கள் தொகை வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். ஒருவேளை கூட ஆரம்பிச்சதுன்னா கூட அதிகபட்சம் ஒரு 20 சீட் வந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் அதே நார்த் இந்தியா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற தொகுதியிலிருந்து இன்னமும் கூடவே தொகுதியாகும். ஒரு 80 தொகுதி இருக்கு அப்படின்னா இன்னமும் 40 தொகுதிகள் எக்ஸ்ட்ராவாகி 120 தொகுதிகளாக மாறும். ஸோ அங்கே வந்து எம்பிஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தென் மாநிலங்களில் எம்பிஸோட எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கான குரல் வந்துட்டு ஒடுக்கப்படும். நமக்கான கோரிக்கைகள் வந்துட்டு மத்திய அரசின் மூலமாக நிறைவேற்றவே முடியாது. தமிழகமாகட்டும், கேரளமாகட்டும், தென் மாநிலங்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக பெரும் பாதிப்புக்குள்ளாகும். இப்போ வந்து பிரதமர் மந்திரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எம்பிஸோட ஆதரவு மூலயமா தான் வந்து பிரதமர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஆதரவு இல்லாமல் அவங்க நார்த் இந்தியாவில் இருக்கிற எம்பிஸை மட்டுமே வச்சு கூட அவங்க வந்துட்டு பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து மாநில உரிமைகள் படிப்படியாக கல்வியிலிருந்து, வேலை வாய்ப்பிலிருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மூலமாக மாநில உரிமை வந்துட்டு பறிக்கப்பட்டுட்டு வருது. மாநில சுயாட்சி முக்கியம் அப்படின்னு அண்ணாதுரை காலத்திலேருந்தே நம்ம குரல் கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ எலெக்ஷனை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்துட்டு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இது வந்துட்டு மாநில உரிமையை முற்றிலுமாக பறிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, 1960களில் திமுகவினுடைய முகத்தை வந்துட்டு பாஜக மீண்டும் பார்க்க ஆசைப்படுதா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு மசோதா நிறைவேற்றும் போதே இன்னொரு பக்கம் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்படும். ஏன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவதன் மூலமாக இன்னும் நிறைய கூடுதல் வந்து சீட்டுகள் அதிகமாக இருக்கும். அப்படி சீட்டுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. ஆனால் திமுக அரசு இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்ததன் மூலமாக பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 33% இடஒதுக்கீட்டுலேயும் வந்துட்டு பிரச்சனை வந்துருச்சு. எங்களுக்கான இடஒதுக்கீடை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தரப்பிலிருந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு வருவதாக அதிமுக சைட்லேருந்து சொல்லப்பட்டுட்டு வருது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக வந்துட்டு யாருக்கும் எந்த பாதிப்புமே வராது. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசு மிகப்பெரிய பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்போ எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிளப்பப்பட்டிருக்கும் போது இங்கே அதிமுக பாஜகவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு மறுக்கப்பட்டிருக்குது. இந்துத்துவம், மத அரசியல் முன்னெடுத்து வந்துட்டு பாஜக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்பிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையும் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டதுனால வெற்றி வாய்ப்புகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு மத்திய அரசு தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
1% இடம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கான ஒரு சாத்திய கூறுகளே கிடையாது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழகத்திற்கு கூடுதலாக எம்பிஸ் வந்து கிடைப்பாங்க. இது வந்து தேவையில்லாமல் திமுக பொய் பிரச்சாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் 39ஆக இருக்கக்கூடிய இந்த ஒரு சீட்டை வந்துட்டு குறைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மத்திய அரசு வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் பாஜக அரசு இதுல வந்து தீவிரமாக முனைப்பு காட்டி வந்த போதிலுமே நிறைய எம்பிக்களுடைய வந்துட்டு ஒரு எதிர்ப்புனால இந்த ஒரு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மசோதா வந்துட்டு லோக்சபால நீர்த்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் இந்த ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்படவே இல்லை. இது வந்து திமுக அரசுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய போராட்ட காலத்தை வந்து பார்த்தவங்க திமுக அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை மூலமாக தலையிட்டு இந்த ஒரு மசோதாவை நிறைவேற்ற விடாமலே பண்ணிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டாலுமே மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய ஊழல் ஆகட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஆகட்டும், பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய குற்றங்கள் ஆகட்டும், இது எதுலையுமே வந்துட்டு திமுக அரசு பெரிய அளவில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனிநபருக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து மக்கள் மன்றத்தில் பேச ஆரம்பித்தோம்னாலே திமுக அரசு என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளை வந்து ஒரு தேச துரோகி மாதிரியும் மக்களுக்கு எதிரானவர்கள் மாதிரியும் வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசினுடைய இந்த ஊழலும் திமுக அரசினுடைய இந்த ஒரு அஜாக்கிரதையும் ரவுடிசமும் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். அதற்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்த இந்த கூட்டணி வந்துட்டு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப அரசியல் களம் ரொம்ப வேகமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மசோதாவானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுல பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவும் வந்துட்டு நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இது பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு பாஜக முயற்சிப்பதாக திமுக தரப்புல இருந்து இன்னொரு புகார்களும் வந்து எழுதப்பட்டிருக்குது. முன்ன போனாலும் பிரச்சனை, பின்ன வந்தாலும் பிரச்சனை, நான் என்னப்பா அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து அவங்களுடைய குமுறலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தான் வந்துட்டு இப்பொழுது தீர்ப்பு எழுத வேண்டிய எஜமானர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறு வரையறை மசோதா பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அது வந்து தோல்வி அடைந்திருக்குது. மசோதா வந்துட்டு கொண்டு வர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கொண்டு போனாலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நெடிய நாள் ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். அந்த கனவுமே வந்துட்டு இப்போதைக்கு சிதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எது எப்படியோ இந்த பில்லு வந்துட்டு இப்போதைக்கு பாஸ் ஆகலை. ஸோ திமுகவினுடைய இந்த போராட்ட குணம் தான் வந்துட்டு இந்த பில் பாஸ் ஆகாததுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு திமுக வெற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக தரப்புல இருந்து பெண்களுக்கு எதிராக வந்துட்டு திமுக செயல்பட்டு கொண்டிருப்பதாக பாஜக தரப்புல இருந்து குற்றத்தை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி அமையக்கூடிய நேரத்துல தான் வந்துட்டு எந்த மாதிரியான சூழ்நிலை அமைய போகிறது, மக்களுடைய தீர்ப்பு எந்த பக்கம் யார் பக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரிய வரும். மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.